செய்தி கேட்டீங்களா? பகல் கொள்ளையை பார்த்துருப்போம், இரவு கொள்ளையை பார்த்துருப்போங்க. நேரடி பக்கா கொள்ளைங்க இந்த ஆளுங்கட்சியில். ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸு இப்போல்லாம் கூட்டத்துக்கே இன்சூரன்ஸுங்க. 5000லேருந்து 10,000மா 1,00,000 கெட்டு, 10,000லேருந்து 20,000மா 3,00,000 கெட்டு, 20,000லேருந்து 50,000மா 8,00,000 கெட்டு, 50,000லேருந்து 2,00,000மா 20,00,000 கெட்டு. கண்டிப்பாக நம்ம விஜய் அண்ணா 20,00,000 நம்ம கெட்டியே ஆகணும்னா, ஏன்னா நமக்கு தான் கூட்டம் அதிகமாச்சே. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் அந்த பணத்தை திருப்பி தருவாங்களாம். எப்படி தருவாங்கன்னா, கூட்டமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காவல் ஆணையர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறமா தருவாங்களாம். அது என்ன செக்கிங்னு பார்த்தீங்கன்னா, கொடி முறிஞ்சிருக்கா, செடி முறிஞ்சிருக்கா, மரம் அந்து விழுந்திருக்கா, பொது சொத்துக்களை சேதம் பண்ணியிருக்காங்களா, மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குதா அப்படின்னு அதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி தருவாங்களாம். இதில் வேற ஆளுங்கட்சி என்ன கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள பற்றி ஏதாவது மேடையில் பேசிட்டாலும் போச்சுங்களா. இதில் வேற நம்ம அண்ணன் வேற 2 பேத்துக்கு தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே அப்படிம்பாரு. நமக்கு அந்த பணம் திருப்பி கிடைக்குமாங்க? சத்தியமாக திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுங்க. மழையில் தாங்க மிதமான மழை, அதிக மழை, குறைந்த மழைன்னு கேள்விப்பட்டிருப்போம். இவங்க ஆபத்துகளையே அப்படி பிரிச்சிருக்காங்க. குறைந்த ஆபத்து, மிதமான ஆபத்து, அதிக ஆபத்து. குறைந்த ஆபத்தா 200 பேர்த்துக்கு ஒரு போலீஸு, மிதமான ஆபத்தா 100 பேருக்கு ஒரு போலீஸ், அதிக ஆபத்து 50 பேர்த்துக்கு ஒரு போலீஸ். இதுதாங்க இதில் இருக்கிற சூட்சமம். எப்படி பாருங்க, 41 பேருக்கு கொடுத்த இந்த 10 லட்சத்தை எப்படி சம்பாரித்து திருப்பி வாங்குறாங்கன்னு பார்த்துக்குங்க. இதுதாங்க ஐடியாவோடு இருக்கணுங்கிறது.